மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் என ஆரம்ப காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி அச்சுறுத்தியது. மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் அந்த காலப்பகுதியில் கொல்லப்பட்டனர். 13வது திருத்தம் தேவையற்றது எனில் நாளையே பாராளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியும் அல்லவா? அவ்வாறு இல்லையென்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்காக ஜேவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரனால் வியாழக்கிழமை யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடன் விசேட சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடுகளை மாற்றமின்றி இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் மாத்திரமே இந்திய இலங்கை நட்புறவு பலப்படுத்தப்படும். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்திற்கு வழங்குவோம். பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தோடு இந்து லங்கா உறவுகளை பலப்படுத்துவோம் என்பதனை வலியுறுத்திக் கொள்கின்றோம். இதன் ஊடாக இலங்கை மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும். தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்ற போதிலும் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது உள்ளது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதல்ல. ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனத்துடன் வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய அளவு பலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு காணப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது ஈராண்டு ஆட்சி காலத்தில் 93 சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்திற்கு அவ்வாறு ஏதேனும் மாற்றங்களை செய்ய முடியுமா? 1987ஆம் ஆண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் இலங்கையின் அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தனா பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மாகாண சபை முறைமையை கொண்டு வந்தனர். அன்று மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அதற்கான தண்டனை மரணம் என ஜேவிபி அச்சுறுத்தியது. மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டனர். இவர்கள் கூறியதை போன்று 13வது திருத்தம் தேவையற்றது எனில் நாளையே பாராளுமன்றத்தை கூட்டி அதனை ரத்து செய்ய முடியும் அல்லவா? அவ்வாறு இல்லையென்றால் அதனை நீக்குவதாக மக்களுக்கு பொய் வாக்குறுதி அளித்தமைக்காக ஜேவிபி அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.